ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு இனிய நன்னாளாய் உங்களுக்கு அமையும்படியாக நான் ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதாகமத்தினுடைய 2வது புத்தகமாகிய யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசித்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பதவி உயர்வு. ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போகிறோம். இரண்டையுமே தெய்வன் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். பயணம் என்று சொல்லும்போது ஒரு கீழான நிலையிலிருந்து ஒரு மேலான நிலைக்கு போகிறது. ஒரு ஊரிலிருந்து இன்னும் ஒரு நல்ல ஊருக்கு போகிறது. பதவி உயர்வு என்று சொல்லும்போது ஒரு பதவியிலிருந்து ஒரு மேலான பதவிக்கு போவது. இங்கே தெய்வம் ஒரு வாக்கு பண்ணுகிறார்: நீ போகிற வழியிலே உன்னை காப்பாற்றுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வழிகளிலே துஷ்ட மனுஷர்கள் இருக்கிறார்கள். நம்மை களவாடும்படி, கொலை செய்யும்படி, திருடும்படி, வேதனைப்படுத்தும்படி. வழியிலே பலவிதமான விஷக்கிருமிகள் இருக்கிறது. நோய்களை கொண்டு வந்து, பலவீனங்களை கொண்டு வந்து, வியாதி வருத்தங்கள் கொண்டு வந்து நம்மை கொல்லும்படி. அசுத்தாவின் கிரைகள், செத்தாவின் கிரைகள் இருக்கிறது, நம்மை வேதனைப்படுத்தும்படி. இவைகளுக்கெல்லாம் தெய்வம் நம்மை பாதுகாத்து வழியிலே நம்மை நடத்துவாராக. ஒரு இடத்தில் பிறக்கிறோம், ஒரு இடத்தில் வளர்கிறோம், வாழ்கிறோம், வேலை செய்கிறோம். கடைசியில் ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையும் முடிகிறது. ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ, முழுமையான வாழ்க்கை வாழ தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, தெய்வம் நமக்கு தெய்வம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற, தீர்மானித்திருக்கிற பதவியை, நிலையை, ஸ்தானத்தை நாம் அடைய தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். ஒரு கீழான ஸ்தானத்திலிருந்து ஒரு மேலான ஸ்தானத்திற்கு படிப்படியாக படிக்கிற பிள்ளைங்க, முதல் வகுப்புலேருந்து 2வது வகுப்பு, 2வது வகுப்பு 3ஆம் வகுப்பு, படிப்படியாக 10ஆம் வகுப்பு, O லெவல், A லெவல், யூனிவர்சிட்டி, PhD என்று தேவன் உனக்கு என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அந்த தீர்மானத்தை நீ அடைய வேண்டும். தேசத்தின் சூழ்நிலையினாலே ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே O லெவல் முடிக்க முடியாமல் போய்விட்டது. 40 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அதன் பிறகு தேசத்தில் ஏற்பட்ட சமாதான சூழ்நிலை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசை, இப்படி ஆகிலும் அந்த O லெவலை முடிக்கணும்னு சொல்லி அதன் பிறகு பதிவு செய்து அதை படித்து முடித்தார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்தார். இதை நீ படிக்கணும், இந்த இடத்தை அடையணும், இந்த உயர்வை அடையணும், இந்த மேன்மை அடையணும்னு சொல்லி தெய்வம் அவனுடைய வாழ்க்கையிலே வைத்த ஸ்தானத்தை அடைய தேவன் உதவி செய்வார். சொல்லிட்டு சொல்லார்: உன் வழியிலே உன்னை காப்பாற்ற, உன் ஸ்தானத்திற்கு உன்னை உயர்த்த உனக்கென்று ஒரு தூதனை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி. தூதன் என்றால் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு உதவியாளர். அந்த உதவியாளர் வந்து நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம், உதவி செய்யலாம், பணம் கொடுக்கலாம், நம்மை நடத்தலாம், எதாகவும் இருக்கலாம். இப்படி சொல்லுகிறேன், நமக்கு உதவி செய்ய வருகிற எல்லாருமே நமக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள், தலைவர்கள், நண்பர்கள், இவர்களெல்லாம் தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட உதவியாளர்கள், தூதர்கள். இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லுகிறேன். நான் உனக்கு ஒரு தூதனை ஏற்படுத்தினேன் என்று தெய்வம் சொல்லும்போது, தயவுசெய்து உங்களை சுற்றி வெள்ளை ட்ரெஸ் போட்டு சிறகுகள்லாம் வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வளர்த்து அழகா தூதர்கள் வந்து நிற்பாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு கற்பனை. சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், ஆனாலும் தேவனால் அனுப்பப்பட்டு உங்களுக்கு உதவிக்கு வருவார்கள். ஆகவே தேவனால் அனுப்பப்படுகிற அந்த தூதர்களை கனம் பண்ணுங்கள். அவர்கள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பல இடங்களுக்கு போகிறேன், தேசங்களுக்கு போகிறேன். அங்கே போகும்போது உதவி செய்வதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, அனுப்பப்பட்ட மனிதர்கள், தூதர்களைப் போல என்னை சுற்றி வந்து இட வசதிகள்,
சாப்பாடு வசதிகள், பயண வசதிகள், உதவிகள் செய்து என்னை ஆசீர்வதிக்கிறார்கள். அதனால் என் பிரயாணம் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் நான் அடைய வேண்டிய ஸ்தானம், செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்பாக நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு உதவி செய்த அநேகருடைய தியாகம், அநேகருடைய ஆலோசனை, உதவி எனக்கு இந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு கொடுக்க, உங்களை சந்திக்க உதவியாக இருக்கிறது. உங்களுக்கும் தெய்வம் பாதுகாப்பையும் உயர்வையும் தம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களை கொண்டு செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட படிக்கிற, வேலை செய்கிற, தொழில் செய்கிற, வியாபாரம் பண்ணுகிற, வீட்டை கவனிக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். சிலுவையில் நீ கைவிடப்பட்டது போல ஒருவேளை இவங்களும் கைவிடப்பட்டிருக்கலாம். உதவியாளர்களை அனுப்பும். உம்மால் அனுப்பப்படுகிற தூதர்கள் இவர்களை வந்து சுற்றி உதவி செய்யட்டும், ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எனக்கு உதவி இல்லையே, நான் தனித்திருக்கிறேன் என்று ஒருவரும் எண்ணாதபடி அவர்களுக்கு ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நடத்துகிற உதவியாளர்களை அனுப்பும், உதவிகளை அனுப்பும். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும், உதவி வரட்டும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் அதை தைரியமாய் சொல்லுவேன் என்று இவரை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இவருடைய பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். வேலையிலே ஸ்தானங்களின் மேல் ஸ்தானங்கள், மேலான ஸ்தானங்களுக்கு, உயர்வுக்கு கொண்டு செல்லும். எந்த இடத்திலும் ஸ்தம்பித்து விடாதபடிக்கு, வளராமல் நின்று விடாதபடிக்கு, ஒவ்வொரு நிலையிலும் இவர்கள் வளர வாழ தெய்வம் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless.